ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான, ரொம்ப அயன் ரிச்சான, ஃபைபர், புரோட்டீன் இதெல்லாம் ரொம்ப ரிச்சான நம்ம கொண்டக்கடலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் கொண்டக்கடலையை வச்சு குழம்பு, பொரியல் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஒரு புது விதமாக கொண்டக்கடலையை வச்சு ஸ்வீட் கொல்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கொண்டக்கடலை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோலாம் பாருங்கள். கொண்டக்கடலையை ஊற வச்சு மிச்சமாயிருச்சுன்னா இந்த ரெசிபியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க இன்னையோட வீடியோ கொண்டக்கடலை இனிப்பு கொல்கட்டை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிறது. வாங்க இன்னையோட வீடியோக்குள்ள நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில நம்ம இதை செய்ய போறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் இந்த கொண்டக்கடலை நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு மிக்சி ஜாருக்குள்ள அந்த கொண்டக்கடலையை போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வர போறோம். அரைக்கும் போது கொரன்னு அரைச்சாலே போதும். கொரன்னு அரைச்சிட்டு வந்துட்டேன். பாருங்க, இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொரன்னு இருக்கு. நல்ல பேஸ்டா அரைச்சிட்டா லட்டு சாப்பிடும் போது மாவா தெரியும். அதனால பேஸ்டா அரைக்க கூடாது, கொரன்னு அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு முந்திரி, திராட்சை இது ரெண்டையும் போட்டு நல்லா பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போறோம். அடுத்தது இதே கடாயில் தேங்காய் பூ போட போகிறேன். இது கடையில் விற்குது. அந்த தேங்காய் பூவை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்ககிட்ட வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் திருவி அந்த பூ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே நெய்யில் நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே கடாயில நம்ம அரைச்சி வச்சிருக்க கொண்டக்கடலையை சேர்த்து கொஞ்சம் வறுக்க போறேன். ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சமயத்துல வெல்லத்தை எடுத்துக்கிறோம். வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிட்டு அந்த பொடியை நம்ம இது கூட சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு இதுலயே நல்லா உருகி அந்த ஒரு லட்டு பதத்துக்கு வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுக்க போறோம். பாருங்க, இதோட கலவையே வேற மாதிரி ஆயிட்டு வரும். இந்த வெல்லம் எல்லாம் பொடியா பொடிச்சிட்டு அதுல சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா வறுத்து வச்சிருக்க முந்திரி, திராட்சை அப்புறம் தேங்காய் துருவல் அது எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம். தனியா எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா அதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு லட்டு போல புடிச்சு எடுக்க போறோம். கொஞ்சம் கைப்பதம் பிடிக்கிற அளவுக்கு சூடா இருக்கும் போதே இந்த லட்டை புடிச்சு எடுத்துருங்க. டேஸ்டும் அவ்வளோ அட்டகாசமா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. கொண்டக்கடலையை ஊற வச்சுட்டு மிச்சமாயிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. இதை கொடுங்க. உள்ளுக்கு வைக்கிற அந்த பூரணம் தயாரிச்சாச்சு. இப்போ ரொம்பவும் ஹெல்தியான பாலக் கொண்டக்கடலை ஸ்வீட் கொல்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல மாவு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 கட்டு பாலக் எடுத்திருக்கேன். பாலக்கை நல்லா சுத்தம் பண்ணி அதுல இருக்க மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஒரு 4-5 வாட்டி அலசி எடுத்து வச்சுக்க போறேன். இதை நம்ம அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வரணும். இதுல நான் எதுவுமே சேர்க்க போறதில்ல, அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வர போறேன். பாருங்க, நான் அரைச்சி பேஸ்டா எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நான் 1/2 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பாலுக்கு, அதில் கொட்டி நல்லா பிசக்கி எடுக்க போகிறோம். எப்படி பிசக்க போகிறோம்னா நம்ம இடியாப்பத்துக்கோ இல்லை சப்பாத்திக்கோ பிசக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி பிசக்கி எடுக்க போகிறோம். இதில் நம்ம பாலக் சேர்த்துறதுனால ரொம்பவும் சாஃப்டாக தாங்க இந்த மாவு இருக்கும். அதனால எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாலக் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைக்கி வச்சிருக்கேன். அமுத்துனா கூட ரொம்ப உள்ளுக்கு போகுது. ரொம்ப சாஃப்டா இருக்கு மாவு. இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம தட்டு போட்டு சைட்ல வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா கொல்கட்டையை வேக வைக்க போறோம். அதுக்கு இட்லி டெக்ஸா எடுத்துட்டு அதுல கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு மேல அந்த மூடியை வச்சிடறோம். இதுக்கு மேல ஒரு துணி போட போறோம். நான் எப்போதும் ஒரு வேஷ்டி வச்சிருப்பேன், அது யூஸ் பண்ணாம வச்சிருப்பேன். வெறும் இட்லி துணிக்கு மட்டுமே நான் அதை யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அதனால நான் அந்த துணியை போட்டுக்கிறேன். உங்ககிட்ட எந்த துணி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த துணி போட்டு இதை வேக வைக்கலாம்.
புதுசா எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம கடவுளுக்குன்னு வைக்கிறது. இப்ப பாருங்க இந்த மாதிரி நிறைய அச்சு என்கிட்ட இருக்கு. ஒவ்வொரு அச்சுலயும் ஒண்ணு ஒண்ணு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அச்சை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு நல்லா சைடுல எல்லாம் தேய்ச்சிக்கணும். அப்ப மாவு வந்து அதுல ஒட்டாது. ரொம்ப சுலபமா அதுல இருந்து எடுக்க முடியும். பாருங்க முதல் அச்சுல நான் வச்சு எடுக்கிறேன். வச்சு எடுத்ததும் அதுக்குள்ள ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிட்டு பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு. இதே மாதிரி தான் எல்லா அச்சுலையும் நம்ம வந்து செய்ய போறோம். சரி எங்க கிட்ட அச்சே கிடையாது, நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு நீங்க கேட்டா, நம்ம கையிலேயே முதல்ல தட்டி எடுப்பாங்க. நம்ம பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உருண்டை பிடிச்சி கையில தட்டிட்டு அதுல கொஞ்சம் டிசைன் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம். பாருங்க நான் நிறைய அச்சுல வச்சு காமிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் கையிலையும் வச்சு காமிக்கிறேன். சரி எங்க கிட்ட அச்சே கிடையாது, நாங்க என்ன பண்றது அப்படின்ட்டு நீங்க கேட்டா, நம்ம கையிலேயே முதல்ல தட்டி எடுப்பாங்க. நம்ம பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு உருண்டை பிடிச்சி கையில தட்டிட்டு அதுல கொஞ்சம் டிசைன் பண்ணி வைப்பாங்க. அந்த மாதிரி கூட நீங்க செய்யலாம். பாருங்க நான் நிறைய அச்சுல வச்சு காமிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் கையிலையும் வச்சு காமிக்கிறேன். கையில நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கையில நல்லா எண்ணெய் தடவிட்டு அந்த மாவை கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு எடுத்துட்டு கையில வச்சு தட்ட போறோம். தட்டினதுக்கு அப்புறமா இந்த ஸ்டஃபிங் அதுக்குள்ள வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். அதனால இங்க பாருங்க நான் எப்படி அமுத்துறேன்னு சொல்லிட்டு இதே மாதிரி நீங்க அமுத்துனீங்கன்னா அச்சே தேவையில்லைங்க. நீங்க இதே மாதிரி செஞ்சு கூட வைக்கலாம். எல்லா அச்சுலையும் வச்சு நம்ம எடுத்தாச்சு. பாருங்க இத்தனை வெரைட்டி நான் வச்சிருக்கேன். கடையில ரொம்ப கம்மி தான். ஒரு டைம் வாங்கி வச்சாலே போதும். நம்ம வருஷம் வருஷம் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி மோதகம் செஞ்சுட்டு நம்ம வச்சு வேக வைக்க போறோம். ஏற்கனவே இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சிருக்கேன். அதுல துணியும் போட்டாச்சு. அதுக்குள்ள நான் இதை வச்சு வேக வைக்க போறேன். உங்ககிட்ட இட்லி டெக்ஸா எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். பாருங்க ஒன்னு ஒன்னா உள்ளுக்கு வச்சுட்டு நான் வேக வச்சு எடுக்க போறேன். 10 நிமிஷம் ஆயிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போறேன். டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகா ரொம்பவும் ஹெல்தியான விநாயகருக்கு பிடிச்சமான கொண்டக்கடலை இனிப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. விநாயகருக்கும் வச்சு சாமி கும்பிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். இன்னும் நீங்க குக்கிங் வேர்ல்ட் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.